ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழன் கிட்ட போயிட்டு, "நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, கேட்கல. அதையும் மீறி எதுக்காகங்க இப்படி பணத்த திருடியா எனக்கு நீங்க பணம் குடுக்கணும்? இதுக்கு அந்த அவமானமே எனக்கு எவ்வளோ பெருசு அப்படின்ற மாரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு, "நீங்க எந்த இடத்துலயும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு அதே மாரி கண் கலங்கி நின்னா, அது என்னால தாங்கிக்க முடியாதுங்க. அதனால தாங்க நான் இப்படி பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்ச தப்பு சாதாரண தப்பா? உங்க மேல அவர் எவ்வளோ மரியாதை வச்சிருந்தாரு. ஆனா இப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பணத்த திருடிட்டு வந்து, அத என்கிட்ட குடுத்துட்டீங்களே அப்படின்ற அத்தன தடவ நான் கேட்டேனே, இந்த பணம் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஓனர் தான் அந்த பணத்த குடுத்தாங்கன்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப உங்களால எவ்வளோ அவமானம். ஏற்கனவே நம்ம வீட்டு மேல எல்லாருக்கும் சின்ன சின்ன இது குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பொண்ணு தங்காத வீடு, கொலைகார வீடு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் மீறி இப்ப தான் அவங்களுக்கெல்லாம் நம்ம மேல கொஞ்சம் மரியாதையே வந்திருக்கு. ஆனா இப்ப திருட்டு குடும்பம்னு பேர் வாங்க வச்சுட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா நம்ம சோழன் இருந்துட்டு, "என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இனிமே இந்த ஜென்மத்தில நான் உங்கள மன்னிக்க போறதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சோழன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.